मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சிறுசு, ஹே சிறுசு, என்னாச்சு? இப்போ ஏன் மரத்து மேல ஏறி குரங்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? மரத்துல இருந்த என்னோட ஆப்பிள யாரோ சாப்பிட்டுட்டாங்க. டாங்கி, இது ஆப்பிள் மரம் கிடையாது. இல்ல, நான் என்னுடைய ஆப்பிள இந்த மரத்து மேல தான் வச்சிருந்தேன். ஆனா எதுக்கு? ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் தான் சாப்பிடணும். ஏன்னா டாக்டர் பாலு சொன்னாரு மரத்துல இருக்க ஆப்பிள் தான் சாப்பிடணும்னு. இவன் ஆள் தான் வளர்றானே தவிர அறிவு சுத்தமா வளரவே மாட்டேங்குது. என்ன புரிஞ்சுதா? அவனுக்கு எங்க புரிய போகுது? கீழே இறங்கு. உன்னோட ஆப்பிள காக்கா தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம். ஹனி, அடடே, பைனாப்பிள் கேக் மேல இந்த பெரிய ஆப்பிள பாக்கும்போது நல்லா இருக்கு. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இது என்னதுமா? இதுதான் கேக். என்ன புரிஞ்சுதா? இல்ல, இது சாப்பிட்ட கேக்கு. ஹனி, நான் உன்கிட்ட இதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன்லமா. ஆனா நான் சாப்பிடவே இல்லையே. அப்ப இது என்ன பேயா சாப்பிட்டுச்சு? இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா என்னுடைய ஆப்பிளையும் சாப்பிட்டு இருக்கு. உளறத நிறுத்து. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஹோய்மா, இது நான் தான் பெருசு, நான் தான். ஸ்டோர் ரூம்ல இருந்து தாமா சத்தம் வருது. நான் போய் பாக்குறேன். அங்க எங்க போற? நான் போய் பாக்குறேன். எனக்கு துணைங்க வெளியில இறந்து நிப்பீங்களா? ஏய் பைந்தா கோழி, வா ஸ்டோர் ரூமுக்கு போலாம். வாங்க உள்ள போலாம். இங்க பாத்தீங்களா, நம்ம தேவையில்லாம பயந்துட்டோம். இது என் பொம்மையோட சத்தம். அதுக்கு சாவி கொடுத்தா இப்படி கையை தட்டி சிரிக்கும். புரிஞ்சுதா பைந்தாங்கோழிகளா? ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. நம்ம 4 பேருமே கிச்சன்ல இருந்தப்போ இந்த பொம்மைக்கு யாரு கீ கொடுத்தது? யாரோ நம்மள இப்படி கிண்டல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை தேவதைங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இங்க இவ்வளவு ஜாலியா இருக்கு. அச்சச்சோ, 1 மணி நேரமா நான் எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பசிக்குது. போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வரலாம். அட ஏன் எல்லாரும் போய் செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஹனி, சீக்கிரம் போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டி கொண்டு வாமா. பன்னி, கவலைப்படாதம்மா. ஐஸ் ஒத்தனம் கொடுத்தா வீக்கம் குறைஞ்சிடும். யார் அந்த கல்ல அங்க போட்டாங்களோ அவங்கள அடிச்சு இதே மாதிரி வீங்க வைப்பேன். ஹலோ. என்னால அசைய கூட முடியல. நான் அசைக்க சொல்லல, ஹலோன்னு சொன்னேன். யாருங்க நீங்க? மட்கு. நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன பண்ற மட்கு? பார்த்தா தெரியலையா, தர்பூஸ் சாப்பிடுறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க தர்பூசணியை எடுத்து சாப்பிடணும். இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிட கூடாது. அது என்னன்னா வெளியே ரொம்ப ஹீட்டா இருக்கு. என்ன மாதிரி தேவதைகள் குளுக்குள்ளுன்னு தான் இருப்பாங்க. தேவதையா? ஆமாங்க, நான் தேவதை தான். தேவதை வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அனி ஐஸ் கட்டி எடுக்க ஐஸ் மலைக்கா போயிட்டானா என்ன? டாங்கி, நான் ஐஸ் கட்டி தானே எடுத்து வர சொன்னேன். நீ ஃப்ரிட்ஜையே இழுத்துட்டு வந்துட்டியம்மா. இவங்க யாரு? இவங்க தேவதை, தேவலோகத்துல இருந்து வந்திருக்காங்க. ஹாய் ஹாய், உங்களுக்கு வலிக்குதா? சாரி, நான் அப்பவே அந்த இடத்துலயே எல்லாத்தையும் எடுத்திருக்கணுங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா சரியாயிடும்.
என்னோட வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. இவங்க உண்மையான தேவதை தான். ஆமாங்க, மட்கு தேவதை. மட்கு தேவதையா? ஆமாங்க, மட்குன்றது என்னோட பேரு. இனிமே நான் எந்த குறும்பும் பண்ண மாட்டேன். உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நானும் உங்க எல்லாரும் கூட இங்கே இருந்துடவா? ஆ. ஹே! இவ்ளோ சாப்பிடுறாங்க. இவங்க தேவதையா இல்ல ராட்சசியா? அப்பாடா, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா லஞ்ச் 2 மணி நேரத்திலேயே சாப்பிட்டுடுவேன். ரொம்ப போர் அடிக்குது. மட்கு, உன்னோட சாவியை சுத்தி விட நாம எல்லாரும் ஃபன்னி லேண்டுக்கு போயிட்டு வருவோம். ஆனா என்கிட்ட தான் குச்சி இல்லையே. சரி, உன் மந்திர சக்தியால ஐஸ்கிரீம் வர வை. இல்ல சாக்லேட்ஸ். எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக். இந்த மந்திர தந்திரம்லாம் எனக்கு வராது. மட்கு, வா கொஞ்ச நேரம் பறந்துட்டு வருவோம். நீ ஏன் பறக்க மாட்டேங்கிற மட்கு? என்னால பறக்க முடியாதுங்க. ஆனா நீ தேவதை தானே? நான் மத்த தேவதை மாதிரி கிடையாதுங்க. எனக்கு மேஜிக் வராதுங்க. எங்க அப்பா அம்மாக்கு நான் மேஜிக் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா அது என்னால முடியல. அதனாலதான் தேவதை உலகத்தை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே. நானும் பறந்திருக்க மாட்டேன்ல. ஓய்மா, என்னோட காலு, என்னோட இடுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுச்சு. என்னோட கால்லாம் சரியாயிடுச்சு. தேங்க்யூ சோ மச் மட்கு. பாத்தீங்களா, மட்கு தொட்டதுக்கு எல்லா வலியும் பறந்து போயிடுது. அராசக்கா. உண்மையிலே நீ கலக்கல் தேவதை தான். என்ன புரிஞ்சுதா? இல்லங்க, நான் மத்த தேவதை மாதிரி இல்ல. நீங்கெல்லாம் எனக்கு நண்பர்கள். மேஜிக்கால என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆமா, நீ மத்த தேவதைகளோட வித்தியாசமானவ. நீ நேர்மையானவ. எல்லாருக்கும் நீ நல்லது நடக்கணும்னு யோசிக்கிற. அது பெரிய விஷயம். அப்ப நானும் உங்களோட இருக்கலாம்ல. என்ன துரத்தி விட மாட்டீங்கல்ல? இல்ல, நீ இனிமேல் எங்களுடைய ஃப்ரெண்டு. பசிக்குதுங்க, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஆனா லஞ்சுக்கு கல்யாண சமையலே சமைக்கணும் போல இருக்கே. லஞ்ச் நல்லா சுவையா இருக்கணும். ஸ்வீட்ல எனக்கு லட்டு தான் பிடிக்கும். எத்தனை கிலோ? எனக்கு 2 கிலோ போதும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. அவங்க வந்துட்டாங்க. அட, நீ இங்கதான் மறைஞ்சிருக்கியா? உன்னை தேடி தேடி ரொம்ப நொந்து போயிட்டோம். வா வீட்டுக்கு போலாம் கண்ணு. நான் வர மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது மட்கோ. என் ஃப்ரெண்ட மிரட்டாதீங்க. உங்களை வேண்டாம் ஹனி, இவங்க என் அப்பா அம்மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். வணக்கம். மட்கோ கண்ணா, இப்படி வீட்ல சொல்லாம யாராவது ஓடி வருவாங்களா? மட்கு, நீ வீட்டுல சொல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டியாமா? இவங்க என்ன மேஜிக் கத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. தேவதைன்னா மாய வித்தைகளை கத்துக்கணும் தானே? அப்புறம் உன்னை யாரும் தேவதைன்னு ஒத்துக்க மாட்டாங்க. தேவதைக்கு உண்டான குவாலிட்டிஸ் நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால அதெல்லாம் முடியாதுப்பா. எனக்கு மேஜிக் பிடிக்கல. உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. இங்க பாரு செல்லம், அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்றாரு. நீ தேவதன்றதுனால தேவதைக்கான திறமை எல்லாம் உனக்கு வேணும் இல்லையா? ஒழுங்கா அமைதியா நீ வரலன்னா உன்னை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போவேன். நீங்க என் ஃப்ரெண்டை இப்படி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக முடியாது. நீங்க பனி பனி, ஹனிக்கு அடிபட்டுடுச்சு. அங்கிள், உங்களுக்கு தான் மேஜிக் தெரியும்ல. நீங்க எங்க பெருசா குணப்படுத்துங்க. நாங்க சின்ன பசங்களை சந்தோஷப்படுத்த மேஜிக் பண்ணி கிஃப்ட் கொடுப்போம். அடிபட்டா உடம்பு சரியில்லைன்னா குணப்படுத்த முடியாது. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. சாரி மட்கு, ஹனியோட வலிய சரி பண்ண முடியாது. ஹனி, எல்லாம் சரியாயிடும். இவனுடைய வீக்கம் சரியாயிடுச்சு. வலியும் போயிடுச்சு. இங்க பாருங்க அங்கிள், உங்க மேஜிக்கை விட மட்குவோட மேஜிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. மட்கு தனித்துவமான தேவதை. இவளுக்கு ரொம்ப நல்ல மனசு. இவ காயப்பட்டவங்களை தொட்டா அவங்க காயம் குணமாயிடுது. ஒருத்தங்களோட வலிய போக்குறத விட பெரிய மேஜிக் வேற என்ன இருக்க போகுது? அப்படித்தானே அங்கிள்? மேஜிக் பண்ணி சாக்லேட்ஸும் கிஃப்ட்ஸும் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா மட்கு ஒரு ஸ்பெஷலான தேவதை. என்ன புரிஞ்சுதா? என்னால இத நம்பவே முடியல. மட்கு, நான் திரும்ப செவுத்துல போய் இடிச்சுக்கிறேன். நீ என்ன சரி பண்ணு, அப்பதான் இவங்க எல்லாரும் நம்புவாங்க. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் அடிபட்டுடும். நான் இவ்வளவு முழுசா நம்புறேன். நாங்க தேவதைகள் போய் கேலி பண்றவங்க கிட்ட சொல்றோம். அதாவது எங்க பொண்ணு பெஸ்ட் தேவதைன்னு.
போய் சொல்லுங்க. அப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட சொல்லுங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு. நீயே அங்க போய் நேரடியா செஞ்சு காட்டாம மத்தவங்க உன்னை எப்படி நம்புவாங்க? அதுவும் சரிதான். சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ வெரி மச். மறுபடியும் நான் உங்களை பார்க்க முடியாதுல்ல. அப்ப ஜோர்தாரோட சுவையான சமையல். அட நாங்க இங்க தானே இருப்போம். உனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்துரு. அப்புறம் ஜோர்தார் கையில சமைக்கிறதையும் பார்க்கலாம். ஆனா இங்க வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ணு. ஏன்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணும்ல. ஏன்னா எனக்கு பார்ட்டிக்கான ஆர்டர் எல்லாம் எடுத்து பழக்கம் இல்ல. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். மட்கி எவ்வளவு டாலியா இருக்கு இல்ல? என்ன கொஞ்சம் கம்மியா வேலை வாங்கினா இன்னும் ஜாலியா இருக்கும். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.